என்னுடைய சிஷ்ய பாண்டியராஜன். எல்லோருக்கும் வணக்கம். அற்புதமான சபை, எங்களுக்கும் உற்சாகம் கரை கொண்டு ஓடுது. நடுவர், என்னுடைய குருநாதர், அமைதியான ஆடியன்ஸு, ஏதோ ஒரு பொங்கல் விழாவுக்கு இல்லை தீபாவளி விழாவுக்கு வந்த மாதிரி எல்லாம் பட்டு புடவை பட்டு வேஷ்டியோடு ஒரு விழாவுக்கு வந்த கூட்டம். நல்ல தலைப்பு, நல்ல தலைப்பு இல்லை, நல்ல தலைப்பாக நாங்கள் ஆகிடுவோம். போட்டி போட்டு பேசுகிறாங்க. இந்த சிவகாசின்னாவே உங்களுக்கு தெரியாத நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. சினிமாக்காரனா நாங்கள்லாம் இதை முதல்ல கும்பிட்டுக்கணும். ஏன்னா எங்களுடைய முகத்தை மிகப்பெரிய போஸ்டராக காமிக்கிற முதல் ஊர் இதான். அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. சினிமாவுக்கு வந்த உடனே 6 ஷீட்டு 12 ஷீட்டு தெருவுக்கு தெரு ஒட்டி நம்மளை பெருசுப்படுத்துகிற ஊர். அதே மாதிரி வருஷம் வந்த உடனே யார் வந்து நம்மளை சந்திக்கும் போது, நல்லவங்க சந்திக்கும் போது முதல்ல இங்கே பிரிண்ட் பண்ண டைரியை தான் எங்களுக்கு கொடுத்து இந்த வருஷம் நல்லா இருக்கணுன்றாங்க. நல்லா இருக்குன்னு வாழ்த்துறதுக்கும் உங்கள் டைரி தான். ஒரு தீபாவளி வந்தால் எங்கள் பசங்கள்லாம் இப்போ பேர பிள்ளைங்க சேர்த்துக்கலாம். பசங்க பேர பிள்ளைங்க எல்லாரையும் நாங்கள் குஷிப்படுத்துறதும் உங்கள் பட்டாசால தான். என்ன காலம் ஆனாலும் இந்த பட்டாசு மேலே இருக்கிற மோகம் இருக்குல்ல, அது குறையிறதில்லை. எனக்கெல்லாம் வறுமை காரணம் சின்ன வயசுலாம் வெடிக்க முடியல. பெருசாக ஒரு 10 ரூபா கொடுத்து எங்கள் அப்பா நல்லா ஜாம் வடின்னு வருது. 10 ரூபா கொடுத்தீங்கன்னா பட்டாசு வாங்குறது. போவேன், கடையில் 2-3 வாங்கிட்டு வருவேன். ஆனால் ஆசை நிறையா, பக்கத்துலலாம் வெடிச்சிருப்பாங்க. பட்டாசு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே பக்கத்து வீட்டிலாம் வெடித்த பட்டாசு வெடிக்காத்து இருக்குல்ல, அதெல்லாம் பொறுக்கிட்டு வருவேன். எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு எங்கள் வீட்டு வாசலில் போட்டுருது. வர்ற பசங்கிட்டலாம் நைட்லாம் எவ்வளோ பட்டாசு, எவ்வளோ எங்கள் அப்பா சொல்ல வாங்கி கொடுத்துறாரு. வெடித்து தீர்றது கூட காலையில் ஆச்சு, எல்லாம் வெடிச்சு போச்சுப்பா. இப்படி அந்த பொய்யை சொல்லும் போது கிடைச்ச சந்தோஷம் இருக்கு பாருங்க. உங்கள் வெடிக்காத பட்டாசுலாம் கூட எங்களை மகிழ்விச்சிருக்கு. பாண்டியராஜா அவங்க அப்பாவை பற்றி சொல்லணும் நான் அவசியம். ஏன்னா எத்தனை பேர் பேப்பரில் படிச்சிங்கன்னு தெரியல. அவர் ஒரு நாள் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கார், எலக்ட்ரிக் ட்ரெயினில். அதுக்கு முன்னால் வீட்டில் இவங்கெல்லாம் வீட்டுக்கு வெளியே பாண்டியராஜன் அவங்க கூட தங்கச்சிய அம்மா இம்மாலாம் வாசலில் வீதியில் இருக்கும்போது ஒருத்தன் ஓடி வந்து சொல்லி டே உங்கள் அப்பனை பாரு, உங்கள் அப்பனை பாரு அப்படி இப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஷாக் ஆகி வீதியில் வந்து பார்த்தா இவங்க அப்பா அண்டர்வாரோடு வந்துட்டு இருக்காரு. காலையில் வேஷ்டி கட்டிட்டு போனாலும் அண்டர்வாரோடு வந்துக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மாதிரி அவமானமாக ஒரு ஃபீலிங் ஆகி அப்புறம் அவசரமாக வந்து அவங்க அம்மா உள்ளிருந்து ஏதோ வேஷ்டி கீசி கொண்டு வந்து கொடுத்து வீதியில் வந்து அட பரவாயில்ல வீடு வாசல் வந்தாச்சுல விடு அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு. என்னன்னு சொல்லி கேட்டால் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கர்ப்பஸ்திரி பக்கத்தில் உட்காந்துட்டு வந்து ஒரு பொம்பளைக்கு வந்து திடீர்னு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வலி வந்து அவங்க துடிக்கிறாங்க. ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உடனே இவங்க அப்பா வந்து டக்குன்னு வேஷ்டி அவுத்தாரு. 2 பொம்பளை கூப்பிட்டாரு. அம்மா இப்படி ஒருத்தர் பிடிங்க, இப்படி ஒருத்தர் பிடிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கவர் பண்ண சொல்லிட்டு, ஏன்னா திடீர்னு டெலிவரி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு உடனே கவர் பண்ண சொல்லி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு ஸ்டேஷன் வந்துருச்சு. சரி இந்த வேஷ்டிக்காக நம்ம இதுக்காக நின்றுருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசாமல் இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜ் சொல்லும்போது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சாரு. இப்படியெல்லாம் எங்கள் அப்பா இது எப்பேற்பட்ட சீனு, இது என்ன சமாச்சாரம், உங்கள் அப்பா எவ்வளோ சென்டிமெண்ட்டாக அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முந்தான முடிச்சியில் நான் வேஷ்டி அவுத்து கொடுப்பேனே அந்த சீனை இவங்க அப்பா என்ன பண்ணாரோ அதை நான் சீனாக வச்சேன். ஸோ பாண்டியராஜ் ஏதாவது ஒன்று அப்பாவை பற்றி அது பேசும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் எனக்கு டக்குன்னு அவருடைய கேரக்டர் இவ்வளவு நல்ல கேரக்டரைசேஷனாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு என்ன ஏரியா மைண்டில் வந்துடும். பேசு பாருங்க,
இந்த ஒரு பட்டிமன்றத்தில் கூட ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட பாண்டியனை பற்றி சொல்லணும், அதனால் மற்றவங்க சந்தோஷம் அடையணும், அவனும் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிற என்னுடைய 2வது தந்தை என்னுடைய குருநாதர். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, என் 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, எனக்கு பேரனுக்கெல்லாம் பேர் வச்சாரு. அதாவது என்னுடைய பிறநாள் ஒன்றுக்கு சார் வராரு. இதெல்லாம் எல்லாரும் சொல்லலாம். ஒரு அசிஸ்டன்ட் வந்து குருவுடைய பர்த்டேக்கு போகலாம். ஆனால் குரு வந்து ஒரு அசிஸ்டன்ட் பர்த்டேக்கு வர்றாருன்னா அது எங்கள் டைரக்டர் தான். அவரை அடிச்சிக்க முடியாது. ஒரு அவரை பற்றி நீங்களாம் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 40% தான். இன்னும் 60% அவர் உள்ளத்தை மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அற்புதமான மனுஷன். நான் அவர்கிட்ட ஆஃபீஸ் பாயாக வேலைக்கு சேர்ந்தேன். அப்புறம் அப்படியே படிப்படியாக எனக்கு வேலை சொல்லி கொடுத்து நான் டைரக்டர் ஆனேன். அதெல்லாம் தெரியும். அப்புறம் என்னை வச்சு படம் எடுக்கலன்றாரு. எதுக்கு டைரக்டர் படம் எடுக்கிறார்? டைரக்டருடைய சொந்த கம்பெனியில் என்ன டைரக்டராக போடுறாரு, ஹீரோவாக போடுறாரு. கபடின்னு படம் எல்லாம் நினச்சி பாருங்க. என்கிட்ட ஆஃபீஸ் பையா டீ காப்பி கொடுத்துருந்த ஒரு பையனை டைரக்டரானா அது வேலை கற்று கொடுத்தாரு, போறாரு. ஹீரோவா போட்டா அதை ஜீர்ணிக்கிற எண்ணம் வரணும்ல. நான் ட்ரெஸ் எடுக்க போனா கூட உங்க டைரக்டர் ஃபோன் பண்ணாருங்க, நீங்க கஞ்சித்தனமா எடுக்காதீங்க, ரிச்சா எடுங்க, அப்படி எல்லா விதத்துலையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த மேடைக்கு வரும்போது கூட எங்க பாண்டிய விழுந்துட போறானோன்னு கை கொடுத்து தூக்கி விட்டார். இதெல்லாம் தான் சந்தோஷப்படுற விஷயங்கள். இதெல்லாம் கிடைச்ச பாக்கியம். கபடிலேருந்து ஆரம்பிக்கிறேன். கபடி படம் பண்ணும்போது அதுக்கு ஆர்ட் டைரக்டர் தோட்டாதரணி, அவருடைய தம்பி தோட்டா பானு, அவர் 2 பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. நான் மறுநாள் இவர் மணிவண்ணன் சாருடைய ஒரு வெத்தல்பா கடை அது ஒன்று போடணும். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நான் ஆண்பாவன் ஷூட் பண்ணும்போது கடைசியாக தான் அந்த காதல் கசதியாக பாட்டு எடுத்தேன். பாட்டு எடுத்து முடிச்ச உடனே லாஸ்ட் ஷாட் படத்தில் எம்பளம்னா முதல்ல காமிப்பாங்கல்ல படத்தில் அலமு மூவிஸ் அப்படின்றது, அதை காமிக்கணும். உடனே நான் ஒரு உலக உருண்டை அது திரும்புது அலமு மூவிஸ்னு. அந்த ப்ரொடியூசர் பயங்கர பெருமாள் பாக்சர். சார் எனக்கு பெருமாள் தான் சொல்லணும், உலகெல்லாம் சொத்து தான் வேணாம் சரின்ட்டு அந்த நேரம் கொலு பாண்டு பையரில் ஒரு கொலு பொம்மை பார்த்தேன் பெருமாள். நான் அந்த பக்கம் சைக்கிள் எடுத்து போவேன். போகும்போது அந்த கடையை பார்த்துட்டு என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லேன், அங்கே ஒரு பெருமாள் சிலை இருக்கு, அதை வெள்ளெல்லாம் பேசாதீங்க, வேற பேசாமல் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஆனால் அதே மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. அதை ஆஃபீஸில் வச்சுட்டாங்க. டெய்லி அதுக்கு பொறிக்கடலாம் வச்சு பூஜை பயங்கரமாக நடக்குது. அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு தான் இந்த ஷூட்டிங் நடக்குது. நான் என்ன பண்ணுறேன், உலக உருண்டை வானான்னொன்னே இந்த பெருமாள் வச்சுட்டு இப்போது ஒரு ட்ராக்கு அதில் டாலியில் பெருமாளை வச்சுட்டு அதை கயிறு பிடிச்சி இழுக்கணும். ஃபோர்கனில் வருவார், கீழேருந்து அலமு மூவிஸ் அப்படின்னு வரணும் அப்படின்னு அசோக்குமார் லைட் பண்ணுறாரு. எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன பெருமாளை எல்லாம் லைட் அப்படின்னோடனே பெருமாள் ஒரு பீரோ மேலே இருந்தது. எட்ட ஒன்று தமால் போட்டு வச்சிட்டான். பெருமாள் 2 துண்டா இருக்கு. எனக்கு அப்படி திக்குன்னு ஆயிடுச்சு. எங்கள் பக்கத்தில் லைட் மேலாம் பேசிக்கிறாங்க, இப்படி தாங்க சிம்டம்ஸ்லாம் காமிக்கும். யோ நல்ல படம் எடுத்தோம், சிம்டம்ஸ் காமிக்கின்றாங்க. என்னங்க அது? அன்றைக்கி ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன். மறுநாள் ஷூட்டிங் வச்சு ஃபெவிகால் வாங்கி நான் தான் அந்த உடஞ்ச பெருமாளை 2 துண்டை ஒட்டுறேன். ஒட்டும் போதே பெருமாள்கிட்டே பேசுகிறேன், பெருமாளே இந்த படத்து வெற்றியில் எனக்கு மட்டும் பங்கு இல்லை, உனக்கும் இருக்குது. ஏன்னா முதல் ஒன்று தான் காட்ட போகிறோம், அதனால் இதை எப்படியாவது ஓடவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபெவிகாலில் ஒட்டி அப்புறம் கலர்லாம் பண்ணி அதை தான் ஷூட்டிங் பண்ணோம். அந்த படம் 225 நாள் ஓடிச்சு. ஏன்னா சொல்லுவாங்கல்ல சென்டிமெண்ட்டுன்னு, அடுத்த படம் எடுக்கிறோம் மனைவி ரெடின்னு, அதில் ஸ்டேரிங் எம்பளம் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு
ஸ்டேரிங் வச்சு ஸ்டார்ட் எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அஸ்டன் ஓடையிறான். ஓடி வந்து, சார் அதை உடச்சி எடுப்போம்னா. ஏன் சென்டிமெண்ட்டாக உடச்சா ஓடும் சார். எது ராங்காக போச்சோ அதே சென்டிமெண்ட் ஆயிரும். அதனால் கரண்ட்டு போனதும் நல்லது, மழை வந்தது அதை விட நல்லது. அது கபடிக்கு தோட்டா தரணி ஆடிட்டு அவங்க தம்பி தோட்டா பானு கூட ஒர்க் பண்ணுறாரு. மணிவண்ணன் சாருக்காக அந்த வெத்தல்பா கடை செட்டு போட சொல்லிட்டேன். போட்டோடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் ரெடியாக உடனே வந்துடுறேன்ட்டேன். வீட்டில் நான் அவசரம் குளிச்சுட்டு ரெடி ஆகிறேன். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கிட்டேன், ஏன்னா ஃபோன் வந்தது தான். வந்தது என்ன ஒரு மாதிரி சொல்கிறா, ஃபோன் வந்ததுன்னு என்ன விஷயம் வந்ததுதான் என்ன பண்ணணும்? அது யாருங்க? ஆம்பளை வயசில் பானுன்னு ஒரு பொம்பளை, ஆம்பளை வயசில் பானுன்னு ஒரு பொம்பளையா? ஆனால் முண்டும் அவர் தான் தோட்டா பானு, அவரை நீ பொம்பளை நினைச்சியான்னு. அதாவது அவர் பேர் பானு, அவரை நாங்கள்லாம் தோட்டா பானு கூடுவோம். இதை சொல்லாமல் விட்டுறதில்ல. ஒரு ஃபோன் வந்து அது ஆம்பளை வயசாக இருந்தால் கூட நம்ம தலை உருளுது. இப்படி தான் வீட்டில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறது. யாராவது ஃபோன் ஏதாவது வந்தால் கூட நமக்கு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் நான் பானு சாரை பார்த்தாவே எனக்கு சிரிப்பு வரும். ஏன் நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு? இல்லை சார், அதாவது நாமளா போய் மாட்டிக்கிறது இல்லை, அதுதான் வந்து வலை வீசி மாட்டிக்கும். இப்போ நிறைய பேர் மெடிடேஷன், தியானம், அப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் அதெல்லாம் போகிறாங்க, யோகா அதெல்லாம் பார்த்தா நான் கூட இல்லை யோகா பண்ண எப்படிங்க அதெல்லாம் கேட்கும் போது அவளை உத்து கவனிச்சா பெரும்பாலும் 90% ஆளுங்க 30 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள தான் இருக்கிறான். என்னது 30 35 தான் இருக்கிறான்னா அப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. டக்குன்னு புரிஞ்சிச்சு. ஏடா கல்யாணம் ஆனவன் அந்த 2-3 வருஷத்தில் படுற அவஸ்தையில் அவன் வந்து மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும்னு வந்துடுறான். மற்றபடி அவன் அதுக்கெல்லாம் வர்றதே இல்லை. இங்கே படுற வேலை, ஏன்னா பேச்சுலராக இருக்கும்போது எந்த கவலையும் இல்லை, நம்மள ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் வந்த உடனே இம்சிங்க ஆரம்பிச்சது. நான் ஒரு நியூஸ் படித்தேன், வடநாட்டில் மனைவியால் பாதிக்கப்பட்டவர்கள் சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு பாதிச்சிருப்பானுங்க. நான் அதை பிரான்ச் எதனா தமிழ்நாட்டில் ஆரம்பிங்க, அதுக்கு நானும் ஒரு உறுப்பினராக சேர்றேன், கௌரவ உறுப்பினராக. நம்ம நேரடியாக உறுப்பினர் சேர்க்கிறது இது எல்லாருக்குள்ளேயும் நினைச்சு சிரிச்சு விட்டுற அளவுக்கு இருக்கும். ஆனால் கூர்ந்து கவனிச்சல்ல கரெக்டு தான்ப்பா, தாட்சி தாங்க முடியலப்பா. இதுதான் பெரும்பாலுடைய ஆண்களுடைய எண்ணம். ஒரு ஆள் பற்றி இப்போ டிவியில் நியூஸாக போட்டாங்க, பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்க முடியாம பனைமரத்தில் ஏறிட்டாங்க. பார்த்துறீங்களா? நியூஸ் பார்த்தீங்களா? பொண்டாட்டியுடைய அடி தாங்க முடியாம பனைமரத்தில் ஏறி பனைமரத்திலேயே உட்காந்து பழு தேய்க்கிறான். அங்கேருந்து நான் இருந்துக்கிறேன் வரலன்றான். அப்போ எவ்வளோ டார்ச்சர் அனுபவிப்பான்? பனைமரத்தில் ஏறது சாதாரண வேலையா? அது ஏற நேக்கிறதா தான் போக முடியும். அதுக்கே போனாலும் பரவாயில்ல, பொண்டாட்டியுடைய அடி தாங்க முடியாமல் பிளான் போட்டு காய்ச்சிட்டு போட்டு அடி வாங்குறாங்க. ஒரு டாக்டர்கிட்ட கட்டுக்கு போயிருக்கான், ஏதோ தடையில் பெரிய கட்டோட ஒருத்தன் கூட பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன கட்டு அப்படி போயிருக்காங்க. டாக்டர் என்ன அப்படின்னா தடையில் இவ்வளோ பெரிய கட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒய்ஃபு கூட சின்ன கட்டாக இருக்குது அவங்களுக்கும் கட்டுன்னு. இல்லை வாழைப்பழத்தோடு சரிக்கு விழுந்ததுன்னு. யார் நீங்கள் விழுந்துட்டீங்கண்ணா? இல்லை அவங்க சரிக்கு விழுந்தாங்கண்ணா. என்ன சரிக்கு விழுந்தவங்களுக்கு சின்ன கட்டு, உங்கள் தலையில் ஏன் இவ்வளோ பெரிய கட்டுன்னா? இல்லை சரிக்கு விழுந்து நான் சிரிச்சிட்டேன், அதுக்கு தலையில் இவ்வளோ பெரிய கட்டு. பனை மரத்தில் இல்லை, எதை வேணாலும் தாண்டி ஏறிடுவாங்க அடி. பெண்கள் இதை நிச்சயமா நீங்க மனசாட்சியோட உணரணும். பெரும்பாலான பெண்கள் சொல்றது புருஷன்கிட்ட, இதை பாருங்க, இதே நீங்க வேற ஒருத்தன்
ஒரு நாள் கூட உங்ககிட்ட குடும்பம் நடத்த மாட்டாங்க. ஏதோ நானும் குடும்பம் நடத்துறேன். இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஆம்பளைங்க கேட்டிருப்பாங்க, நானும் கேட்டிருக்கேன், நானும் வாங்கி கட்டியிருக்கேன். எல்லா பொம்பளையும் சொல்றது தான். ஏன் உங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன் தவிர ஒரு நாள் உங்ககிட்ட ஒருத்தி குப்பை கட்டி இருக்க மாட்டான்னு இது எல்லாருமே சொல்றது. அதே மாதிரி இவர் பர்த்டே சொல்லிட்டாருன்னு டக்குன்னு என்ன இப்படி பேசுங்க? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். முதல்ல அம்மா வீட்டுக்கு போனால் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணா வந்துடுவாங்க. இல்லைன்னா புது டெக்னிக். இப்போ நான் ஒரு இட்லி கடை வச்சாது போச்சுக்க தெரியுமா? வச்சு பாருங்க. இட்லி கடை வைக்கிறதுன்னு அவ்வளோ சாதாரண விஷயமா? இன்னொன்று சொல்லுது, ஒரு 4 பசங்க டியூஷன் சொல்லி கொடுத்தாவது நான் வண்டியை ஓட்டுவேன். இதெல்லாம் சொல்லலாம். ஒரு ஆம்பளையை கேட்டாதான் ஒரு வேலை, ஒரு தொழில் செஞ்சு அதை கரெக்டாக பண்ணி அதில் எவ்வளோ லாப நஷ்டம் பார்த்து லாபம் வர வரைக்கும் எவ்வளோ போராடணும்னு தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், ஆம்பளைங்க நிறையா விஷயத்தை மறைச்சிருவாங்க. சுகர் செக் பண்ணுறோம். சுகர் கொஞ்சம் கூட இருந்ததுன்னா அதை ஒரு 10 பாயிண்டாவது கம்மி பண்ணி தான் புருஷங்காரன் பொண்டாட்டிக்கிட்டு சொல்லுவானே தவிர நல்ல புருஷன் அதை கரெக்டாக அப்படியே சொல்ல மாட்டான். எனக்கு இவ்வளோ இருக்கு சுகர்னா ஒரு 10 பாயிண்ட். ஏன்னா அதை கேள்விப்பட்டால் அவங்க வருத்தப்படுவாங்கன்ற நல்ல மனசு. இந்த மனசு பொம்பளைகளுக்கு இருக்குதா? இல்லவே இல்லை. சுகர் ஏன் வந்துச்சு? என் சொல் பேச்சு கேட்குறீங்களா? என் சொல் பேச்சு கேட்டுட்டா இதெல்லாம் வருமா? இன்னும் சுகர் ஏற்றுறது போட்டு டார்ச்சர் பண்ணி ஏற்றுறது. இதுனா புரிஞ்சுக்கணும் மாதிரி நடத்துக்குவாங்க. இன்னொன்று புடவை வேணுமா? போகணுன்னாங்கன்னா எடுத்து கொடுக்கலாம். புடவை வேணுமா வேண்டாமா? நகை வேணுமா வேண்டாமா? இப்படி இருந்தால் எதனா சொன்னால் சினிமாவுக்கு போகலாமா வேண்டாமா ஏன் சொல்லலாம். ஏதாவது கேட்டால் உங்கள் இஷ்டம். அதுதாங்க ஆபத்து, ரொம்ப ஆபத்துங்க. உங்கள் இஷ்டம் ஒரு வார்த்தை போட்டாங்கன்னா கள்ள தூக்கி போடுறாங்கன்னு அர்த்தம். அன்னிலேருந்து நமக்கு கை காலெலாம் ஓடாது. என்னடா இது ரொம்ப போச்சு. ஒன்று கேட்டால் எடுத்து கொடுத்துடலாம், வாங்கி கொடுத்துடலாம், அது உங்கள் இஷ்டம். அப்போ உள்ளுக்குள்ளே வண்டி ஆரம்பிச்சது, சாமி ஆரம்பிச்சிச்சுன்னா புடவை கடைக்கு போனால் கூட புடவை எடுப்பாங்க. எல்லாம் முதல்ல கலரை விட விலையை பார்க்கறது பார்த்தா எடுப்பாங்க. எடுத்தோன்னா நம்ம சரி வேற எதனா பாரு சும்மா சொல்கிறதுக்கு சொல்லுவோம், வேற பார்ப்பாங்க. ஏதோ ஒன்று எடுத்துக்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு 2 ஏற்றுக்கோங்க. என்னது 2 ஏற்றுக்கிறேன், இது எனக்கு பிடிச்சது, இது உங்களுக்கு பிடிச்சது. நம்மளே வாயை கொடுத்து மாட்டினா மாதிரி பெண்களை எந்த வகையிலுமே நீங்கள் சந்தோஷப்படுத்தவே முடியாது. எப்போ சாப்பாடு வச்சா ஒரு நாளாவது நல்லா இருக்கு, ருசியாக இருக்கு அப்படி எதாவது சொல்கிறீங்களா அப்படின்வாங்க. முதல்லன்னா அவன் வேலை பண்ணல அப்படிலாம் சொல்கிறது இல்லை. இப்போ சொல்லணும்னா வம்பாயிரமேன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் எதை சொன்னாலும் உடனே ஆர்டர் போட்டுறாங்க. அவன் ஸ்கூட்டியில் வந்து கொடுத்துட்றான் டெலிவரி. நம்மகிட்ட எது பரோட்டா வேணுமா, குருமா வேணுமா, எது நமக்கு அந்த நேரத்தில் எதுவுமே கேட்குறோம். எல்லாமே ஆர்டர் பண்ணி தான் வருது. இதை போய் நம்ம சூப்பராக இருக்குதுன்னா அப்போ ஆர்டர் கொடுத்தோம் அவனை பாராட்டின மாதிரி. பெரும்பாலும் சமைக்கிறது குறைஞ்சி போச்சு. வருத்தத்தோடு சொல்கிறேன். இப்படி குறைஞ்சி போனால் பெண்களுக்கு சமைக்கிறது மறந்து போயிடும். மறந்து போனால் என்ன ஆகும்னு சொல்கிறேங்க, பிற்காலத்தில் இதுவும் அந்த டெலிவரி பண்ணுறோம் இம்ப்ரூவ் ஆகி ஒரு 4 இட்லி சட்னி சொன்னோம்னா ஆர்டர் பண்ணால் வருவான். 4 இட்லி சட்னி கொடுக்குறான். இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணோன்னா 4 இட்லி சட்னி கூட ஒரு பொண்ணு கொண்டு வந்துடுவான். எதுக்குயா? உங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு. 4 இட்லியை கொடுத்துட்டு உங்களுக்கு வாயெல்லாம் தொடச்சி விட்டு ஒரு கை கூட்டெல்லாம் போட்டு இது நீங்கள் தாங்கிக்குவீங்களா? போகிற போக பார்த்தா அதான் நடக்கும் போது. இப்போ எல்லா கல்ச்சரும் மாறும்போது ஒன்று அப்படி மாறும்போது. இப்போ காரில் போனோம்னா போலீஸ் கிட்ட மாட்டி முடிக்கிற மாதிரி இருக்குங்க, பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிது. காரில் ஒரு மொபைலில் சர்ச் ஆப்னு வச்சுட்டாங்க.
கார் எங்கே போகுது, அங்கே எவ்வளோ இருக்குது, அங்கே தான் டிஃபன் சாப்பிட்டேன், டிஃபன் சாப்பிட்றதுக்கு உள்ளாருமா, அங்கே டீ சாப்பிட்டேன், டீ வேறு சாப்பிடாதா. இது என்னங்க இது, காரில் போகும்போது கூட நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தா ஒரு மனுஷன் எப்படி தான் வாழ்றது? நிம்மதி எங்கேயுமே போச்சு, கிரியேட்டிவ் இல்லை. இப்போ டேரக்டர் சொல்லியிருந்தேன், சார் வீட்டில் சார் கொஞ்ச நேரம் அப்படி சிந்திச்சுட்டு இருந்தா சொல்கிறேன், காதில் விடுது அவங்களுக்கு, எங்கேயே பார்த்துக்கிறீங்கன்றாங்க. எப்படி தான் சிந்திக்கிறது? இப்போ பட்டிமன்றம் வந்தால் பேசணும்னா யோசிக்கணும். இது வீட்டில் உட்காந்து யோசிச்சல, இங்கே தான் இருக்கிறீங்களா, எங்கேயா இருக்கீங்களா, நான் சொல்கிறத கேளுங்க. டார்ச்சராக இது என்னன்னா, நாம் அவங்களுக்கு அதிகமாக உரிமையை கொடுக்கறது, உரிமையை சந்தோஷமாக தான் கொடுக்குறோம், அவங்க சந்தோஷமாக எடுத்துனா ஓகே. ஓவர் உரிமை எடுத்துக்கிறாங்க. சொல்லும் போது சொன்னாங்க, பேர் எப்படி இருக்கிறாங்க, பாண்டியராஜன், சுந்தரராஜன், அவங்க பேரெல்லாம் பேசிக்கிறீங்க. நாங்கள் எனக்கும் திருவள்ளுவருக்கும் ஒரு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கும் திருவள்ளுவருக்கும், ஏன்னா அவர் பொண்டாட்டி பேரும் வாசிக்கு, என் பொண்டாட்டி பேரும் வாசிக்கு. எதுக்குன்னா வாசிக்கின்றது ஒரு நல்ல பேர், அதை நான் எங்கேயுமே சொல்ல வருத்தமாச்சு. இப்போ சொல்லிடுறது, பேர் சொல்லி கூப்பிட்டா அது குத்தம். இது சில நேரத்தில் வாப்போன்றது போக உரிமையா பாடி பாடியெல்லாம் கூப்பிட முடியலங்க. அப்படி எதனா கூப்பிட்டல என்ன வார்த்தைலாம் இப்போ மாறுது, முன்ன மாதிரி இல்லை, எங்கேயா போய் முட்டுருக்குது. இது என்னன்னா அக்கம் பக்கம் பார்க்கறது. அவங்க வீட்டில் அவள் டீ போட்டே கூப்பிட்றா, டா போட்டே கூப்பிட்றா, நான் கூப்பிடக்கூடாதா? உரிமை எடுத்துக்கிறது. இதுக்கு மெயின் காரணம் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபுங்க. ஏதாவது படம் பார்த்து வந்தோமா, என் கூட நான் நடிச்ச படம் பார்ப்பாங்க, பார்த்து வந்தால் வீட்டுக்கு வந்தால் அவங்களாம் பேசுறது என் கொண்டாடிட்டேன், அண்ணன் இப்படி தான் நடிக்கணுமா, இப்படிலாம் தொட்டுக்கிட்டு நடிக்கிறாரு, நீலாம் கேட்க மாட்டீங்களா, நல்லா தான் இருப்பா. இப்படி 4 பேர் சொன்ன உடனே தேங்கிக்கும், முறுக்கே இருக்கான். நைட்டு டிஃபன் பார்க்கும்போதே தெரியும், ஓ சாமி வந்துச்சு. ஆக ஏற்றி விடுறது தான் ரியலாக நடந்த சம்பவம் சொல்கிறேங்க. ஒரு நாள் என் வீட்டில் என் பெரிய பையன் காபி டம்ளர் வந்தான். சரி எனக்கு தான் காலைல அக்கறையாக கொடுக்குறான்னு போனான், அப்படியே திரும்பிட்டான், யூட்டர்ன் அடிச்சு அவன் பொண்டாட்டிக்கு போயிட்டு காப்பி கொடுக்குறான். கொஞ்ச நேரத்தை பார்த்தா தோசை எடுத்துன்னு போனான், தோசை சட்னியோட. நான் அப்படின்னு வந்துட்டேன், நான் பசங்க இப்படி ஆகிட்டானுங்க, பொண்டாட்டிக்கு காப்பி தோசைலாம் கொடுக்குறானுன்ட்டு. உள்ளே போனாங்க, நம்ம பிள்ளைங்க மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாதுங்க. என்ன சொல்கிற, அதான் சொல்ல முடியாது. நம்ம பிள்ளைங்க மாதிரிலாம் நீங்களாம் எப்போ போகிறீங்கன்னா, அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க, நான் தோசை சுட்டு காய் போட்டு இவங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எதை பண்ணாலும் கூட 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 நினச்சி நம்மளை வீட்டுக்கு சொன்னால் நம்ம அவங்க சொல் பேச்சு கேட்கணும், நம்ம நடக்க நினைக்கிறாங்க. இப்போது புருஷன் இதை வாங்கி தர்றதில்ல, அதை வாங்கி தர்றதில்ல, இதெல்லாம் ரிப்போர்ட் இருந்துச்சு. ஒன்று கேட்குறேன், ஒரு மனைவியாகும் என் புருஷன் வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறாரு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காருன்னு ஒரு மனைவியாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் அப்படி வருமானத்துக்கு அதிகமாக புருஷங்காரனை சம்பாதிக்க வைக்கிறது, சம்பாதிக்க தூண்டுறது மனைவிங்க தான். நல்லா யோசிச்சு பாருங்க. பொண்டாட்டி இப்படி டார்ச்சர் பண்ணலன்னா அவன் போய் ஏன் லஞ்சம் வாங்க போகிறான்? லஞ்சம்லாம் வாங்கினா தப்புங்க அதுன்னு மேலாக்க சொல்கிறத தவிர, என் புருஷன் வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள். இந்த டாபிக் கொஞ்சம் கரடு மூடாக இருந்தாலும் இதை நம்ம ஒரு படிப்பினையாக எடுத்துக்கணும். இப்போ டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்களுக்கான படமாக எடுக்கிறது, குடும்பம்னா அப்படி இதாக இருக்கணும்னு எடுக்கிறது. அப்போது எல்லாத்தையுமே கோவப்படுத்தி பார்க்குறவர் இல்லை, சமாதானப்படுத்தி பார்க்குறவர். இதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல போகிறாருன்றது நமக்கே மண்டை குறைக்குது. இது பேசுறதுக்குள்ளே எங்களுக்கு இதை பேசலாமா, இதை பேசினா இது டெலிகாஸ்ட் ஆகிற அன்னைக்கு என்னைக்கு வீட்டில் எதுனா பிரச்சனை ஆயிருமே, இதெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த டாப்பிக்கை
தைரியமாக பேச மேலே வந்து நிற்கிறமே, இதுவே எங்களுக்கு கிடைச்ச பெரிய மரியாதை. இந்த சிவகாசி இப்படி வந்து உட்கார வச்சதுக்கு, நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.